ஹாய் வெல்கம் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிட்டி சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதோட எப்படி வந்து ஈஸியாக ஒரு சில கொஸ்டின் எலிமினேஷன் ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆல்ரெடி ப்ரியாம்பிள், சிட்டிசன்ஷிப் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த டாபிக் பார்த்தாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் எசன்ஸ் வாட் டஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா மீன்ஸ்? இது வந்து யூபிஎஸ்சி 2023 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஆர்ஜின் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா எங்கே ஆரம்பிச்சுன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லாம் ஆரம்பிச்சு. இது வந்து நாட் ஓன்லி எக்ஸிட் ப்ரீவியஸ் லா மட்டும் பேஸ் பண்ணாமல் இல்லாமல் ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ், நான் ஆர்பிட்ரேஷன் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதனால் வந்து கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லா வந்து ரீசனபிளாக இருக்கா, ஃபேர்னஸ் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, அது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அதோட ப்ராடராக இருக்கும். இது வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா வந்து யூகேல தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் என்னன்னா ஜஸ்ட் வந்து ஒரு லா கிரியேட் பண்ணுவாங்க. அந்த லா மட்டும் அந்த லா பேஸ் பண்ணி மட்டும்தான் கரெக்டாக தப்பானது பண்ணுவாங்க. கோர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பிகைண்ட் வந்து லிமிட் போக மாட்டாங்க. டியூ ப்ராசஸ் லா வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல்ஸோட லிங்க் பண்ணிக்கும். ஏன்னா வந்து ரைட் டு பி ஹியர்ட், ஃபேர் ஹியரிங், இம்பார்ஷியல் அத்தாரிட்டி இதெல்லாம் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து எலிமினேஷன் இது மாதிரி பார்க்கலாமா? டியூ ப்ராசஸ் லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இது வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நம்ம படிச்சது தான். ஸோ வந்து ஆப்ஷன் பியை வந்து தாராளமாக எடுத்துடலாம். ஈக்குவலிட்டி பிஃபோர் லான்றதும் வந்து இல்லவே இல்லை. இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 14 ரிலேட்டட் வந்து ஃபேர் அப்ளிகேஷன் லாவா, நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் நம்ம ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். டியூ ப்ராசஸ் லானா என்னென்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். கோர்ட்னா வந்து ஜஸ்ட் லா மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக வந்து எல்லா ஆங்கிளும் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட்டாக வந்து ஆப்ஷன் ஏ வந்து சூஸ் பண்ணலாம். Second question, which one of the following statements best reflects the chief purpose of constitution of a country? இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின். A. It determines the objective for the making of necessary laws. B. It enables the creation of political office and a government. C. It defines and limits the power of government. D. It secures social justice, social equality and social security. Correct answer என்ன? Option C. Constitution is the supreme law of the land. It creates government institution. Then it distributes the power among organs. It also limits the government powers to prevent misuse. இது மாதிரி கொஸ்டின்ல என்னன்னா எது கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கக்கூடாது. மோஸ்ட்டாக வந்து எந்தெந்த ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணலாம் அது மாதிரி தான் மஸ்ட்டு பார்க்கணும். இட் டிட்டர்மின்ஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேக்கிங் நெசசரி லாஸ் இதுவும் ஓகே தான். தென் வந்து இட் எனேபிள்ஸ் கிரியேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் அண்ட் கவர்மெண்ட். கான்ஸ்டியூஷனாக ஆஃபீஸ் அண்ட் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுறது மட்டுமா இருக்கணும். அவங்க அது மாதிரி கிரியேட் பண்ணால் அவங்களுடைய பவர்ஸ் என்ன, அவங்களுடைய ஒர்க் எது மாதிரி பண்ணணும், அவங்களுக்கு என்ன ஒரு சில லிமிடேஷன் கொண்டு வந்திருப்பாங்களா, அது மாதிரி வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது ஆப்ஷன் சி தான். ஸோ வந்து ஆப்ஷன் சியை நம்ம சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் தி டேர்ம் ஸ்டேட்? 2021 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் ஏ கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ் permanently occupying a definite territory independent of external control and possessing an organized government. Option B, a politically organized people protecting for natural rights. Option C, people living for long in the territory with culture and tradition. A society with central authority and independent judiciary. Option D. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஒரு ஸ்டேட்னா 4 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். அதில் வந்து மக்கள் தொகை இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட நிலம் வந்து பார்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கணும், அப்புறம் வந்து சாவரனிட்டி, நோ எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் எது டிஃபைன் பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் ஏ தான். கிட்டத்தட்ட நம்ம ஸ்டேட்னா நம்ம இந்தியா கவர்மெண்ட்னு எடுத்துக்கோங்களேன், இந்தியாவை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து கரெக்டாக டெஃபினட் டெரிட்டரி இருக்கா, தென் வந்து நம்ம வந்து சாவரனிட்டியை ஃபாலோ பண்ணுவோம். எந்த எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து எந்த ஒரு மீட்டிங்னாலும் சரி, ஏதோ ஒரு இஷ்யூ வந்தாலும் சரி, நாங்கள் வந்து சாவரனிட்டி பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணுறோம், அதாவது எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும், அது மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்களா? தென் வந்து ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் அது மாதிரி இருக்கா? இது எல்லாமே வந்து நம்ம இந்தியா பேஸ் பண்ணியே நம்ம பார்த்தாலும் ஸ்டேட் தான் இருக்குது. இது மாதிரி எந்த ஒரு புக்கிலும் வந்து இது வந்து கிளியராக மென்ஷன் பண்ண மாட்டாங்க, டெஃபினேஷன் கொடுக்க மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் த ரியாலிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டினுக்கும் அதை வந்து லிங்க் பண்ணால் நம்ம வந்து ஓரளவுக்கு கரெக்டான ஆன்சரை டெரைவ் பண்ணலாம். Next question, which one of the following factors constitutes the best safeguard for liberty in liberal democracy? 2021 கேட்ட question. A. Committed judiciary, centralization of powers, elected government, separation of powers. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. பவர்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு டிஃப்ரென்ஸ் பண்ணிப்பாங்க. இதனால் வந்து எந்த ஒரு ஆர்கனும் வந்து அப்சல்யூட் பவர் இருக்காது.
இது மாதிரி சொல்லலாம்னா வச்சுங்களேன், லெஜிஸ்லேட்டிவ் மேக் பண்ணுற லாவை வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஏதாவது கான்ஸ்டியூஷன் ஏதாவது எக்ஸ்ட்ரீமாவோ ஓவராவோ போகிற மாதிரி இருந்தால் ஜுடிஷியரி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ மக்களுக்கு ஏதாவது திருப்பி நல்லது வேணுனாலும் ஜுடிஷியரி ஏதாவது சொல்லியிருந்தாலும் லெஜிஸ்லேஷனை வந்து அதை கொண்டு வருவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சிலர் தான் லிமிட் பண்ணுறதுனால அதை வந்து பவர் பண்ணிப்பாங்க. இதனால் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி வந்து இருக்காது. அதனால் மக்களோட லிபர்ட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். லிபர்ட்டினா என்ன தெரியுமா? ஒரு வந்து state of being free within the society from oppressive restriction imposed by authority on one's way of life, behavior or political views. அதான் மக்கள் வந்து சுதந்திரமாக எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு டெஃபினேஷனில் வந்து இருக்கணும். எந்த ஒரு ஓவரான ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. அது மாதிரி தான். ஸோ வந்து அது மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக செப்பரேஷன் ஆஃப் பவர் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம கான்ஸ்டியூஷனில் அதை தான் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் எலெக்டட் கவர்மெண்ட் மட்டுமே இருந்தால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைனாவில் வந்து ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இருக்கும். அவங்க வந்து எலெக்டட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து லிபரேட்டி இருக்குமான்னு கொஸ்டின் வந்து பண்ண முடியாதுல்ல. தென் சென்ட்ரலேஷன் ஆஃப் பவர், ஒரே ஒரு கவர்மெண்ட் இருந்தால் அவங்க சென்ட்ரலேஷன் பண்ணால் அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்க முடியும். அது வந்து டவுட் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா? இது வந்து யூபிசி 2020 கேட்ட கொஸ்டின். லீகல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன் ஒன்லி. லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவைலபிள் டு சிட்டிசன் ஒன்லி. நெய்தர் ஃபண்டமெண்டல் ரைட் நார் லீகல் ரைட். இது வந்து எக்ஸ்பிளேஷன் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து 1931 ஏழில் இருந்துச்சு. ஆனால் 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட் படி 1978 வந்து என்னன்னா லீகல் ரைட்டாக மாற்றி பண்ணிப்பாங்க அண்டர் ஆர்டிகல் 300A. இது வந்து எல்லா பர்சன்ஸும் இருக்குது, நாட் ஓன்லி இந்தியன் சிட்டிசன். இது வந்து எலிமினேஷன் எது மாதிரி பண்ணலாம்னா, ஒரு சில சொல்லுவாங்களே ஒன்லின்றது ஒரு சில டைம் எக்ஸ்ட்ரீமோட இருக்கும். ஏன்னா சிட்டிசன் ஒன்லி அது வந்து அதனால் தூக்கிடலாம். அது தென் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம எல்லாமே கிளியராக படிச்சப்போம். ஆப்ஷன்ஸையே வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். லீகல் ரைட்னு நம்ம சொத்துரிமைன்னு நிறைய சட்டம் இருக்கா அப்படின்னா லீகல் ரைட்டில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு லாவில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதனால் வந்து டி ஆப்ஷனுக்கு பண்ணுறலாம். சிட்டிசன் ஒன்லின்றது வந்து எக்ஸ்ட்ரீம் வேர்டா, அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன் காமன் அக்ரிமெண்ட் பிட்வீன் காந்திசம் அண்ட் மார்க்சிசம் இஸ் 2020 கேட்ட கொஸ்டின். ஃபைனல் கோல் ஆஃப் ஸ்டேட்லெஸ் சொசைட்டி, கிளாஸ் ஸ்ட்ரகிள், அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, எக்கனாமிக் டிட்டர்மினேஷன். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ரெண்டு பேருமே வந்து என்னன்னா கோரிசிவ் ஸ்டேட்டை வந்து ஐடியாவை வந்து ஆப்போஸ் பண்ணாங்க. மார்க்ஸ் வந்து என்ன ஸ்டேட்லெஸ் சொசைட்டி ஆஃப்டர் கிளாஸ் ஸ்ட்ரகிள் வந்து சூஸ் பண்ணாரு. அதே காந்தி வந்து என்னன்னா ஐடியல் சொசைட்டி ராம்ராஜ்யா வித்தவுட் சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி பண்ணாங்க. மீன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்களோட ஃபைனல் கோல் வந்து சிமிலர் தான். இதில் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறது வந்து ஒரு சொல்லலாம். இது மாதிரினா எக்கனாமிக் டிட்டர்மினேஷன் வந்து காந்திசம் பாலிசி வந்து மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ண மாட்டார். தென் வந்து அபாலிஷன் ஆஃப் ப்ரைவேட் பார்ட்டியும் வந்து மார்க்சிசம் வந்து சொல்லிக்க மாட்டார். ப்ரைவேட் பார்ட்டியை பற்றி காந்தியும் வந்து அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. கிளாஸ் ஸ்ட்ரகிள் வந்து பண்ணது தான், ஆனால் அவங்க எய்ம் வந்து இருக்காது. ஆனால் வந்து நம்ம காந்தியோட மெயின் என்னது கிராம் ஸ்வராஜ்யா, பாட்டம் லெவலில் கவர்மெண்ட் இருக்குன்னு தான், அந்த பிரின்சிபல் தான் அவனது மெயினாக வந்து பேசிப்பாரா. ஸோ வந்து சப்போஸ் வேறு எந்த கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியலனா இதை அட்டன் பண்ணி தான் ஆகணும்னா அந்த பேஸ் பண்ணில் நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், in the context of India, which one of the following is the characteristic of appropriate for bureaucracy? 2020 get question. Widening parliamentary democracy, strengthening parallelism, facilitating political stability and economic growth, implementing of public policy. இது எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட்னா பண்ண வேண்டிய டியூட்டிஸ் தான். ஆனால் அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணோம். சிம்பிளாக எடுத்திங்கன்னா பியூரோக்ரஸின்னு என்னது, கவர்மெண்ட் ஒரு லாவோ ஒரு பாலிசியோ ஒரு பிளானோ வந்து தருவாங்க. அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறது தான் ஒரு பியூரோக்ரஸி, ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட் ஒரு ஆஃபீஸரோட ஒர்க்கே. ஸோ வந்து பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் டி, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கண்டெஸ்ட் ஆஃப் எனி கண்ட்ரி விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் வுட் பி கன்சிடர்ட் as a part of its social capital? 2019 கேட்ட கொஸ்டின். ப்ரொபோர்ஷன் ஆஃப் லிட்ரேட்ஸ், பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன், மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ஹார்மனி. சோஷியல் கேபிட்டல் என்னது, மக்கள். சோஷியல்னால் எல்லாமே ஒருங்கிணைக்கிறது தான். கேபிட்டல்னால் அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அதான் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி என்னன்னா சோஷியல்னாவே மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ஹார்மனி இருக்கும். அது பெஸ்ட் ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி. ஓவராக நம்ம படித்தது இல்லாமல் ஜஸ்ட் காமன் நாலேஜ் யூஸ் பண்ணாலும் ஒரு சில கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாமா? சோஷியல் கேப்னா ட்ரஸ்ட், கோஆப்ரேஷன், ஷேர் வேல்யூஸ் இருக்கணும். இதனால் வந்து கலெக்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து சொசைட்டியில் வந்து ப்ரொமோட் பண்ணணும். இது வந்து ரஷ்யாவிலேருந்து தான் ஃபேமஸான ஒரு இது. லிட்ரஸி அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ்ன்றது வந்து ஹியூமன் கேபிட்டல் வந்து டெவலப் பண்ணுற ஒரு கீயாக தான் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல் அந்த கிரிட்டீரியா வரும். ஓவராலாக பார்த்தா சோசியல்னால் மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கணும். அதை வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம் அந்த கொஸ்டின். Next question, Karl Marx explained the process of class struggle with the help of which theory?
இது வந்து 2014 கேட்டது. எம்பீரியல் லிபரலிசம், எக்ஸ்டென்ஷனலிசம், டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன், டைலக்ட்ரியல் மெட்டீரியலிசம். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, டைலக்ட்ரியல் மெட்டீரியலிசம். ஹிஸ்ட்ரி வந்து டிவைன் பை மெட்டீரியல் கண்டிஷனாக டிவைட் பண்ணிக்குது. கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் கிளாஸ் லீட்ஸும் சேஞ்ச். அந்த ஏதோ ஒரு கிளாஸ் இவங்க பெரியவங்களா நாங்கள் பெரியவங்களான்னு பண்ணும்போது ஒரு ஃபைட் வரும். அதனால் வந்து மொத்தமாக சேஞ்ச் ஆகும். இதனால் வந்து பொரோக்ரஸி ஆர் ப்ரோலிட்ரேட் இந்த பிரின்சிபல் வந்து ஃபைட் வரும். இதனால் வந்து என்னென்னா சோசியலிஸ்ட் சொசைட்டி வந்து லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும். இது வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். தெரியாமல் எதுவுமே ஃப்ளூக்கில் வந்து கெஸ் பண்ணாதீங்க. ஆனால் வந்து ஒரு சில ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். கார்ல் மார்க்ஸ்க்கும் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷனுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. ஆனால் மற்ற 3 ஆப்ஷனில் வந்து கரெக்டாக தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று. நம்ம வந்து கெஸ் வந்து பண்ணுறது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா இது மாதிரி பண்ணலாம். டார்வின் தெரியா இது இல்லையா? ஸோ வந்து லிபரலிசம், எம்பீரியல் கிங் ரிலவெண்ட்டாக வந்து சொல்லியிருக்க மாட்டார். எக்ஸ்டர்னலிசம் ஆர் டிக்ளேர்டு மெட்டீரியலிசம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். எக்ஸிட் வந்து போனதை பற்றி இது பண்ண மாட்டார். ஏதாவது ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஃபியூச்சர், அதாவது மெட்டீரியல் பற்றி தான் வந்து பேசியிருப்பாருங்க. அது மாதிரி வந்து பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லன்னா கெஸ் பண்ணலாம். யூபிஎஸ்சி எக்ஸாமில் அது மாதிரி கெஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் fulfills which of the constitutional provisions? 2010 கேட்ட கொஸ்டின். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. ஆப்ஷன் ஏ 1 and 1 only, பி 3 only, சி 1 and 3 only, டி ஆல் ஆஃப் தி அபோவ். நம்ம மோஸ்ட்டாக வந்து சோஷியல் அசிஸ்டன்ஸ்னால் எல்லாமே வந்து கவர் ஆகாம தான் இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சிட்டிசன் வந்து என்னென்ன டியூட்டி பண்ணணும் அது மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கண்டிப்பாக வராது. ஸோ வந்து ஆப்ஷன் டியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சோஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ளேயும் வராது. டிபிஎஸ்பியில் தான் கவர்மெண்ட் வந்து என்னென்ன மக்களுக்கு வந்து நல்லா பண்ணணும் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 41 வந்து இது அலைன் பண்ணும். ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னா டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆப்ஷன் பி மட்டும்தான். இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின், அசஸ்ஷன் ரீசன் யூபிஎஸ்சி 1996 கொஸ்டின். அசஸ்ஷன், the word minority is not defined in the Constitution of India. Reason, minority commission is not constitutional body. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ரெண்டுமே கரெக்ட். ஆனால் வந்து ரீசன் வந்து அசஸ்ஷனை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. மைனாரிட்டி வந்து அங்கே சொன்ன மாதிரி வந்து கான்ஸ்டியூஷனல் டிஃபைன் பண்ணல. நேஷனல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டின்றது 1992 வந்து ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஸ்டாச்சுரேட்டரி பாடி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அதை டெவலப் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலை.